ஆஃப் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா குறுக்க போயிருந்தாங்கன்னா குறுக்கள் 2 குத்து ஊமை குத்தா குத்துற மாதிரி இருக்கும். ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது நாகரிகம்னு ஒன்று இருக்கு, அங்கிட்டே ஆஃப் பண்ணிடணும். உள்ள புகுந்து ஸ்டாலின் மலரட்டும் தமிழ்நாடு தொடரட்டும்னா 2 குத்து ஊமை குத்தா குத்திட்டு போயிடுவான். இது யாரும் தெரியலையே. ஜெர்கண்டி பாபு எதுக்கு அது பாவம். நம்ம அதிமுகவை வந்து பெருசா அடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க தாயில்லா பிள்ளைகளை தலையில் அடிக்க கூடாதுன்னு. அது தாயில்லா பிள்ளை, அதனால என்ன பண்ணுது, 2 குத்து ஊமை குத்தா எப்பயுமே குத்தி அனுப்புறது, போ 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 அப்படின்னு. பாவம், பரிதாபம். அது அங்கிட்டு போயிரு ஒப்பாரி, அங்கிட்டு போய் இப்போ இப்படித்தான் ஓட்டு கேட்பாங்க. வண்டியை போட்டு விட்டு குறுக்க மறுக்க போய்கிட்டு, எவனாவது இப்படி கூட்டம் போட்டு கொள்கைகளை பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு மக்களுக்கு பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு கேள்வி கேட்கிறானா, எவனாவது கூட்டம் போட்டு கல்வியை பத்தி, மருத்துவத்தை பத்தி, தண்ணியை பத்தி, சென்னையினுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி, சென்னையினுடைய கழிவுநீர் வாய்க்காலை பத்தி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்தால் சென்னையில கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலக்காது. மழை நீருக்கு தனி வாய்க்கால், கழிவு நீருக்கு தனி வாய்க்கால். உலகத்திலே அன்பிற்குரிய மக்களே, சென்னையில மட்டும்தான் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலக்குது காவாயில. ஏன் வெள்ளம் வருது? கழிவு நீருக்கு ஒரு வாய்க்கால் இருக்கு. இந்த வாய்க்கால் 4000 crores பேக்கேஜ். திஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ்ல ஓட்ட வழியா தான் மழை நீரும் போகணும், உள்ள சாக்கடை ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மழை நீர் உள்ள போகும்போது இவன் பெட்டி கடை, தள்ளுவண்டி கடை, குப்பை எல்லாத்தையும் நைட்டு கொண்டு போய் பேப்பரை பூரா உள்ள வச்சிடறான். ஸ்டோரேஜ் பேங்க். சிறப்பு. எல்லாரும் அணில் கூட்டம், தற்கொலை கூட்டம், இப்படி புலி கூட்டமும் பல இருக்கு. நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி காட்சிய? தமிழ்நாட்டிலேயே கட்சி கூட்டத்திற்கு சென்னையில எல்லாம் ஆளு காசு கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்துக்கு பிரியாணி கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற கட்சிக்கு மத்தியில கூட்டத்தில் வந்து மக்கள் கட்சிக்கு ஆள் காசு கொடுக்கிற ஒரு கூட்டம், அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். கட்சியின் தலைவன் பேசிக் கொண்டிருக்கிறான், அண்ணன் சீமான். சீமான் அண்ணன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து மேலே ஏறி ஒரு உண்டியலை கொடுத்து, பெரியப்பா விட்டுறாதீங்க பெரியப்பா, நாங்க இருக்கோன்றான். அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஐடி ஊழியர், அண்ணா ஐடி ஊழியர் 2 லட்சம் பேர் இருக்கா, எங்க ஓட்ட உங்களுக்கு தானா, விட்டுறாத அண்ணன், விட்டுறாத. இப்படி போற இடமெல்லாம் மக்கள் காசு அள்ளி அள்ளி கொடுக்கிறான். நாங்க கொடுத்தாதான் தேர்தல் ஆணையம் வழக்கு போடும், மக்கள் கொடுத்தா வழக்கு போடாது. அதனால தாராளமா அள்ளி கொடுங்க. சில்லறையா கொடுத்து செதற விட்டு உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. நோட்டா கொடுத்து எங்க சசியையும் ஹரிசையும் வளர்த்து விடுங்க. அவங்க தான் கூட்டத்தை நடத்துறாங்க. எங்க வேட்பாளரை வளர்த்து விடுங்க. எங்க கிட்ட பணம் இல்ல. ஏன் இல்ல? வடிவேல் மாதிரி தான் பேண்ட் பாக்கெட் காட்டுவாள் இங்கிலீஷ்காரன்ல. நோ, இருந்தா தானே கொடுப்பாரு. அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, நல்ல குணம் இருந்தால் போதும், நல்ல மனம் இருந்தால் போதும், தமிழ் என்கிற இனம் இருந்தால் போதும் என்று நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க ஜெயிப்பீங்க, எப்பங்க ஜெயிப்பீங்க? என் ஓட்டு எம்எல்ஏ ஆகணுமே, நான் என் ஓட்டு ஜெயிக்கிற கட்சி தானே நான் போட்டு பழக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயித்து கொண்டிருப்பதனாலேயே இந்த திராவிட கூட்டம் நல்லவர்களும் கிடையாது. நல்ல கண்ணு தோத்துட்டாரு, நல்ல கண்ணு தோத்துட்டாரு. இந்த இளைஞர்கிட்ட கேளுங்க, உங்க ரோல் மாடல் யாருன்னு கேளுங்க. மைக்க வச்சு யாராவது ஒரு தொலைக்காட்சி கேளுங்க. யாராவது ஒருத்தர் கருணாநிதியை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் ஜெயலலிதாவை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் எடப்பாடியை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் நைனா நாகேந்திரன் சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இந்த இளைஞர்கள் எங்களுக்கு அரசியல் ரோல் மாடல் நல்ல கண்ணு என்றுதான் சொல்வார்கள். ஏன்? 80 வருஷ பொது வாழ்க்கை, கட்சி கொடுத்த 1 கோடி பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்தவன், தகைசால் தமிழர் விருது கொடுத்து தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சத்தை அந்த அரசுக்கே திருப்பி கொடுத்த ஒரே பெருந்தகையாளர் எங்கள் தாத்தா நல்லகண்ணு. அவர்தான் எங்கள் பொலிட்டிக்கல் ரோல் மாடல். அப்போ எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் மாஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இவரை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தமிழ்நாட்டை ஆள போறான்னு சொல்றான்ல, அவருக்கு சொல்றேன். 1988 எம்ஜிஆருக்கு இணையான ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர்,
சொல்ல போனா இந்தியா உலகம் வியந்து பார்த்த ஒரு நடிகர். நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நாற்று நட்டாயா, கழனிவாழ் பெண்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனே என்று வசனம் பேசி வாவுசினா அவர் மூஞ்சிதான், கட்டபொம்மன்னா அவர் மூஞ்சிதான், 10 கெட்ட போடுவாப்புல, பல கெட்ட போடுவாப்புல. யாரு? சிவாஜி கணேசன். தமிழக ஜனநாயக முன்னணி அப்படி தமிழக முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 52 இடங்கள்ல போட்டி போடுறாரு. எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவோட கூட்டணி. ஒரே வருஷம் 52 இடங்களில் டெபாசிட் காலி. ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் ஜனதாதளத்துல கொடுத்துட்டு நான் கருணாநிதி நண்பராகவே தொடர்ந்துட்டார்.